தன்னை விட்டு எடுபட என்ன பண்றாங்க நல்ல. ஆனா நீ என்ன பண்ண, என்ன விட்டு நல்ல பாங்க, நீ சாப்பாடு செய்யற, தண்ணி குடுக்கிற, எல்லாமே செய், எல்லாமே கரெக்ட். ஆனா உனக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருந்தாதான், உனக்குள்ள தேவனுடைய வல்லமை இருந்தாதான் நான் சொல்லுகிற ஊழியத்தை உன்னால என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். ஆண்டவர் ஒரே ஒரு ஊழியத்தை கூட, நீ கல்ல நவுத்துமான்னாரு. என்ன சொல்றாங்க அவங்க, நாருமேன்றாரு. சில பேர் நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான், சில ஊழியத்தை கொடுப்பாரு, கஷ்டமாவும் கொடுப்பாரு, ஈஸியாவும் கொடுப்பாரு. ஆனா நம்மளால செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாதுன்னா, நம்ம அந்த உலகத்தை சார்ந்து இருந்து 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 இது என்னால முடியாது, இதனால செய்ய முடியாது, இது நாருமே, இதை விட்டு வந்தா என் குடும்பம் கஷ்டப்படுமே, இதை விட்டு வந்தா என் வாழ்க்கையில பொருளாதார தேவை கஷ்டப்படுமே, என் கடன் மாறாது, பிரச்சனை மாறாது, என் வேலையை விட முடியாது, நான் ஊழியத்தை இருக்க முடியாது, சபையை தேட முடியாது, கத்த துதிக்க முடியாது சொல்லி அநேக காரியம் நம்ம என்ன பண்றோம், சொல்லிக்கொண்டேதான் இருப்போம். இந்த மாத்தலாம் அதான் சொல்ற, ஆண்டவர் இந்த கல்ல நவத்துல என்ன பண்ண முடியாது, நாருமே. என்ன சொல்றாமா, ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு வேலை தான். நீ அநேக விதமான சமையல் செய்யலாம், நீ விதவிதமா சமையல் செய்யலாம், ஆனா ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஊழியத்தை கூட நீ என்ன பண்ண, உண்மையா செய்யணும். அது நாத்து அடிக்கும் முடியாது சொல்லத்தான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அன்பை என்ன பண்ண முடியாது, ருசி பார்க்க முடியாது. அப்பதான் ஆண்டவர் சொன்ன, நீ விசுவாசித்தால் மகிமை காண்பான்னு நான் உன்கிட்ட ஏற்கனவே என்ன பண்ணிருக்கேன், சொல்லி இருக்கேன். ஆனா உன் காதல் என்ன பண்ணாத, வார்த்தை ஏன் கேட்கல, உன்னுடைய வேலை எல்லாம் என்னவா இருக்கு, சமையல் செய்யறதுதான் இருக்கு. அது இருக்க ஆண்டவர் வார்த்தை உன்னால என்ன பண்ண முடியல, கேட்க முடியல. அதனாலதான் ஆண்டவர் வந்து எங்க கொண்டு வந்தாரு, அவரை சுடுகால நிக்க வச்சு பேசுறாரு. எங்க கொண்டு வந்துமா, சுடுகால நிக்க வச்சு பேசுறாரு. அம்மா நீ கல்ல நவுத்துன்னு. சில வேலையில ஆண்டவர் வந்து நமக்கு ஈஸியாவும் சொல்லுவாரு, புரியுற மாதிரியே சொல்லுவாரு, கஷ்டமாவும் சொல்லுவாரு. ஆனா நம்ம தான் என்ன பண்ண முடியல, விளங்கி இருக்குது. நம்மள விளங்க முடியாது. ஏன்னா நம்ம எண்ணெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். எதுல இருக்கு நம்ம எண்ணெல்லாம், ஆமா, சமையல், சாப்பிடணும், தூங்கணும், இறந்துக்கணும், வேலைக்கு போகணும். இப்படியே இந்த ஆண்டவர் வார்த்தை நம்ம என்ன பண்ண முடியாது, கனப்படி. இப்ப அடுத்த வருஷம் படிக்குமா. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா. ஆண்டவர் நீங்க சொன்னீங்க, ஆனா அன்னைக்கு என்னோட சகோதரி தான் உன் பாதத்துல இருந்தாங்க, நான் என்ன பண்ணிருந்தேன், சாப்பாடு செஞ்சேன். ஆனா அந்த வார்த்தை என்னால என்ன பண்ண முடியல, உணர முடியல. என்ன பண்ண முடியலமா. இப்ப கீழே வசந்த படிக்குமா. அப்போது மரித்தவர் வைக்கப்பட்ட இருந்த இடத்தில் கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, இதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் இப்போதோ அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே